கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் இணைந்து நல்லா ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தில் ஆனந்திக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளின் மூலமாக பேச நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் பேசட்டும். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் நீதியும் செம்மையுமானவர். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நம்முடைய கன்மலையானவர், அவருடைய கிரியை உத்தமமானது. அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவருடைய கிரியை உத்தமமானது, அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். கன்மலை போன்று உறுதியானவர் நம்முடைய தேவன். அவருக்கு ஒப்பானவர், அவருக்கு இணையாக எந்த கன்மலையும் கிடையாது. இந்த கன்மலை நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நெருக்கமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நெருக்கமாய் இருப்பவைகளை எல்லாவற்றையும் திருப்பி போட வல்லமை உள்ளவர் நம்முடைய கன்மலையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, திருப்பி போட வல்லமை உள்ளவர். போன வாரம் பார்த்தோம், வாய் அடைத்தவர்களுடைய வாயை திறந்து வாய் அடைக்க நினைத்தவர்களுடைய வாயை கட்டி போட்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒதுக்கினாலும் வேண்டாம் என்று நம்மை தள்ளினாலும் இந்த கன்மலை வேண்டாம் என்று சொல்லி நம்மை ஒரு நாளும் ஒதுக்காது, வெறுக்காது. எந்த நேரத்திலே அந்த கன்மலையின் ஓரத்திலே நாம போய் ஒதுங்கினாலும் இந்த கன்மலை நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்த்தோம், இந்த கன்மலையை எப்படி அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது இந்த கன்மலையானவரை அனுபவித்த 3 பேரை பார்த்தோம். அவர்கள் இந்த கன்மலையானவரை எப்படி அனுபவித்தார்கள்? முதல் நபர் அன்னாளை குறித்து பார்த்தோம். அன்னாள் சொல்லுகிறாள், அவர் எனக்கு நிகரற்ற கன்மலை. இந்த நிகரற்ற கன்மலை உனக்கு என்னமா செஞ்சது அப்படின்னு கேட்டா அன்னாள் சொன்னா, இந்த நிகரற்ற கன்மலை இந்த உலகத்தில் எவரும் எனக்கு செய்ய முடியாததை இந்த நிகரற்ற கன்மலை எனக்கு செய்தது. இரண்டாவது தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீது சொல்லுகிறார், அன்னாளுக்கு அவர் நிகரற்ற கன்மலையாய் இருந்தார், எனக்கு அவர் நம்பத்தக்க கன்மலை. நான் எப்ப வேணாலும் அவருடைய சமூகத்துக்கு என்ன பண்ணலாம், போனலாம், எந்த நேரத்திலும் போகலாம். இந்த உலகத்தில் ஒரு அதிகாரியை, ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்களை பார்க்கணும்னா அவங்க கொடுக்கிற நேரத்தில் தான் நம்மாலே அவர்களை போய் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆண்டவரிடத்தில் எப்பவும் போகலாம், எந்த நேரத்திலும் போகலாம், எந்த சூழ்நிலையிலும் போகலாம். ஏனென்றால் என்னை நம்ப வைத்து செய்கிற ஒரு நம்பகமான கன்மலை. மூன்றாவது இஸ்ரவேலர் சொன்னாங்க, நித்திய கன்மலை. இந்த ஆண்டவர் எப்படி இருந்தார்? நித்திய கன்மலை. ரெண்டாவது பார்த்தோம், கன்மலையை உடைக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கன்மலை போல பெருசாக இருக்கோ அதையெல்லாம் உடைத்து தவிடுபடி ஆக்குகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, உங்களையும் என்னையுமே கன்மலையாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் குறித்து கன்மலை என்று சொல்லும்போது அவர் சும்மா இருப்பவர் அல்ல, அவர் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் கிரியை செய்கிறவர். அவருடைய கிரியை உத்தமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவங்க நம்பி நம்ம போனோம்னா அவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்னுடைய சூழ்நிலை புரியலை. ஆண்டவரும் உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியல மகனே, மகளே, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஒரு நாள் அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். சரி மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் சோம்பலாகவும் இருப்பவரும் அல்ல. இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நிறைய ஊழியம் செஞ்சுருக்கேம்மா,
ஆகவே கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று தூங்க போகிறவரும் அல்ல. கண்மலையா இருக்கும் இந்த தேவன் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. வேதத்தினுடைய முதல் பக்கமே அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. முழுவதும் இருளாய் இருந்தாலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அற்புதம் செய்கிறார். படைக்கிறவர் இந்த நாளிலும் கிரியை செய்கிற தேவனாகிய கண்மலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து அனுபவியாத நன்மைகளினாலே அனுபவிக்க இந்த நாளிலே இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிற கிரியைகளை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதலாவது பிரிவு உபாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். உபாகமம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளும் உம்முடைய வல்லமைகளும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அவருடைய கிரியை முதலாவது. அவருடைய கிரியை நிகரற்றது, அவருடைய கிரியை இணையற்றது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. முதலாவது அவருடைய கிரியை நிகரற்றது, இணையற்றது. அவருடைய கிரியைக்கு ஒப்பாக எந்த ஒரு கிரியையும் இந்த பூலோகத்திலே கிடையாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக செய்கிற கிரியை எப்படிப்பட்டது? அந்த 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லுகிறது, ஆண்டவர் அவர் பிள்ளைகளுக்காக செய்கிற முதலாவது கிரியை அதற்கு ஒப்பாக எதுவும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் நிகரற்ற கண்மலை. அவருடைய செயலுக்கு இணையான எந்த செயலையும் எவரும் எவராலும் எப்பொழுதும் செய்ய முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எகிப்து தேசத்தில் தேவ ஜனங்கள் 450 ஆண்டுகள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் வந்த பொழுது அவருடைய கிரியையிலே ஆண்டவர் காண்பித்தார். அந்த பகுதியிலே உள்ள அத்தனை கடவுள்கள் செய்ய முடியாததை யெகோவா தேவன் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் காண்பித்தார். எகிப்திய பேரரசிலே என் ஆண்டவர் அதை நிரூபித்து காண்பித்தார். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனம். தானியேல் 3:29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. பாபிலோன் அரசன் 3 வாலிபர்களை அக்கினி சூளையிலே போட்டுவிட்ட போது கர்த்தர் பாபிலோனிய பேரரசிலே ஆண்டவர் நிரூபித்து காண்பிக்கிறார். என்ன நிரூபித்தார்? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ராஜாவே சொல்லக்கூடிய அளவிலே என் கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். தானியேல் 6ம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்,
அழியாதது, அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். இங்கே பார்க்கும்போது மேதிய பெர்சிய பேரரசு வந்தது. அந்த பேரரசிலும் தானியேலின் தேவன் தம்மை வெளிப்படுத்தின போது அங்க சொல்றாங்க, இவரை போல எவரும் கிரியை செய்ய முடியாது என்பதை அடுத்த பேரரசிலும் கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். மத்தேயு 9 அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:33. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு, பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலும் காணப்படவில்லை என்றார்கள். நல்ல கவனிங்க, இந்த பகுதியில் ஒரு மனிதனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். சுகமாக்கும் பொழுது அங்கிருந்த எல்லாரும் சொல்கிறார்கள், இஸ்ரவேலிலே இப்படி ஒரு காலம் நடக்கவில்லை என்று இஸ்ரவேலிலே சொல்ல வைக்கிறார். நல்ல கவனிங்க, எகிப்திலே சொல்ல வைக்கிறார், பாபிலோனிலே சொல்ல வைக்கிறார், பெர்சிய பேரரசில் சொல்ல வைக்கிறார், ரோம ஆட்சியில் அத்தனை பேரரசிலும் ஆண்டவர் நிரூபித்தார். அவருடைய கிரியைக்கு இணையான வேறொரு கிரியை இல்லை என்று இத்தனை செய்தவருக்கு இப்ப நாம இருக்கிற ஆட்சியிலும் செய்ய முடியும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அன்னைக்கு செய்தவர் இன்றைக்கு நாம் வாழ்கிற நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஆட்சிக்கும் கர்த்தர் நிரூபித்து காண்பிக்க முடியும். முழு உலகத்திலும் அவராலே கிரியை செய்ய முடியும், அவராலே ஆளுகை செய்ய முடியும். கை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இந்த காலத்தில் ஒவ்வொரு தேசத்திலும் நீ நிரூபிப்பீராக. எங்களுக்கு ஒரு கன்மலை உண்டு, அந்த கன்மலையினுடைய கிரியை நிகரல்லாதது. அவரை போல எவரால் கிரியை செய்ய முடியாது என்பதை என் ஆண்டவர் நிரூபித்து காண்பிப்பீராக. இரண்டாவதுடைய கிரியை 139வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நல்ல கவனிங்க, முதலாவது அவர் செய்கிற கிரியை அதற்கு ஒப்பாக எதுவும் இல்லை, நிகரற்றது, இணையற்றது. இரண்டாவது அவர் செய்கிற கிரியையிலே அவர் அதிசயமானவர். கிரியையிலே அவர் அதிசயமானவர். எல்லாரும் கை ஊத்தி சொல்லுங்க, உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். ஆண்டவருடைய கிருபை அதிசயமானது, அது நிகரற்றது, இணையற்றது. ஆனா இரண்டாவது சொல்றாரு, என்னுடைய கிரியைகள் அதிசயமானது. எப்படி அதிசயமாய் செய்வார்? ஆபக்கூக்கின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆபக்கூக் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, விவரிக்க முடியாத ஒரு அற்புதமாயிருக்கும். எப்ப செய்வேன்? உங்களுடைய நாட்களிலே அந்த கிரியையை நடப்பிப்பேன். உங்களுக்கு யாரு அதை டீடைலா சொன்னாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல இல்ல, வாய்ப்பே இல்லை என்று விசுவாசிக்க முடியாத அளவிற்கு அதிசயங்களை செய்பவர். கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. சில நேரத்தில் நம்மளே சொல்லுவோம், விவரிச்சா டீட்டெயிலா ஆண்டவர் விவரிக்க முடியாததை செய்வார்னு சொன்னாலும் இல்லை இல்லை, என் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைவுகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, விவரிக்க முடியாத அளவிற்கு அதிசயங்களை செய்பவர். சில நேரத்தில் விவரித்தாலும்
விசுவாசிக்க முடியாத அதிசயங்களை இந்த கன்மலையானவர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எப்படி அதிசயமாய் கிரியை செய்வார்? எல்லாருக்கும் ஒரே மாதிரியா செய்ய மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்ய மாட்டார். சிலருக்கு எப்படி செய்வார்? 104 சங்கீதம் 24வது வசனம். சங்கீதம் 104:24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அதிசயம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிறைந்திருக்கும். ஆண்டவருடைய கிரியை எப்படி இருக்கும்? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிறைந்திருக்கும். ஒருவேளை எண்ணிக்கை பெருக்கமாய் இருக்கும். எண்ணி முடியாத அளவிற்கு செயல்கள் அத்தனை திரளாய் இருக்கும். இருப்பது 5 அப்பம் 2 மீன். அத்தனை பேரையும் போஷித்து மீதம் 12 கூடை எடுக்கிற நிலையில திரளாக செய்து அதிசயமாக நிரூபிப்பவர். ஆனா எல்லாருக்கும் அப்படியே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டார். இப்ப 2வது 66 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 66:3. தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், உம்முடைய மகத்துவமான வல்லமைகளின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி. நல்ல கவனிங்க. முதலாவது திரளா இருக்கும் சிலருக்கு. 2வது ஒருவேளை திரளா தராவிட்டால் அவருடைய கிரியை அதிசயமானது என்று எப்படி நிரூபிப்பார்? உம்முடைய கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வியக்க வைக்கிற ஒன்றாய் இருக்கும். எண்ணிக்கை அதிகம் இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதலாவது எண்ணிக்கை அதிகம் இருக்கும், திரளா இருக்கும். 2வது எண்ணிக்கை அதிகம் இருக்காது, ஆனால் தரத்திலே நிகரற்றதாக இருக்கும். அல்லேலூயா. உம்முடைய அதிசய கிருபை சில நேரத்தில் இடம் கொள்ளாமல் இருக்கும். சில நேரத்தில் சிலதை தருவீர், சிலதை சிறப்பாய் தருவீர். அல்லேலூயா. எல்லாவற்றை விட மேன்மையானதாய் இருக்க செய்வார். அப்படி இல்லாவிட்டால் 3வது 92 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 92:5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் போது. நல்லா இந்த பகுதி சொல்லுது, உமது கிரியை எவ்வளவு மகத்துவமானவைகள். தம்முடைய அதிசயத்தை ஆண்டவர் எப்படி காண்பிப்பார்? இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய பிள்ளைக்கு கொடுத்த ஒன்றுதான் எல்லாவற்றை விட உயர்ந்தது, பெரிதாய் இருக்கிறது. மற்ற எல்லாவற்றையும் தோற்கடிக்கிற நிலையிலே அதை ஆண்டவர் பெரிதாக்கி காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் வரமாட்டேங்குது பாருங்களேன். அல்லேலூயா. லூக்கா 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான கிரியைகளை இன்று கண்டோம் என்றார்கள். நல்ல கவனிங்க. ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் அந்த மனிதனை எழும்பி நடக்க செய்கிறார். நடக்க முடியாத அவன் எவராலும் விடுதலை கொடுக்க முடியவில்லை அவனுக்கு. ஆனால் இயேசு அற்புதம் செய்த உடனே அங்கிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அதிசயமான கிரியைகளை இன்று கண்டோம். அதிசயமான கிரியைகளை இன்றைக்கு என்ன பண்ணோம்? கண்டோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர்
எண்ணிக்கையை அதிகமாக்கி கொடுக்கவில்லை, தரத்தையும் என் ஆண்டவர் பெரிதாக்கவில்லை, மிக பெரிதாக்கியும் ஆண்டவர் காண்பிக்கவில்லை. கர்த்தர் சரீரத்திலிருந்து வியாதி, போராட்டம் என்கிற முடக்கத்தை ஆண்டவர் அற்புதமாக நீக்கினார். நல்ல கவனிங்க. நீர் நினைக்கிறீரோ, ஆண்டவரை பார்த்து, நீர் எதை நினைக்கிறீரோ அதை நீர் சொல்லும். நாங்கள் உம்மிடம் உரிமையாய் கேட்கிற ஒன்றே ஒன்று. அன்று ஆலயத்திலே கூடியிருந்த எல்லாரும் இன்று கண்டோம் என்று சொன்னார்கள் இல்லையா? அதை போலவே நாங்களும் சொல்ல, இன்று இங்கே கர்த்தருடைய அதிசய கிரியையை நாங்கள் என்று இன்றைக்கு கண்டோம் என்று சொல்ல ஒரு காரியத்தை இந்த காலையிலே எங்கள் மத்தியிலே நடப்பிப்பீராக. அல்லேலூயா. மூன்றாவதுடைய கிரியை உபாகமம் 32:4. உபாகமம் 32:4. அவர் கன்மலை அவர் கிரியை உத்தமமானது. போதும். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது. மூணாவது, அவருடைய கிரியை உத்தமமானது. ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம் உத்தமமானது. அப்ப உத்தமமானது என்றால் அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஒரு கிரியையை செய்தார் என்று சொன்னால் நாம் அதை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு இடமே இல்லை. நாம் அதை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு இடமே இல்லை. நாம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் பாஸ்டர், வேண்டாம். ஆண்டவர் ஒன்றை செய்வாரானால் அவருடைய கிரியை யாரும் ஃபைன் டியூன் பண்ணவே தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய கிரியை உத்தமமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எந்த மனிதனும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாதபடி முழுமையான நேர்த்தியாக மனித கரங்கள் குறுக்கே வருவதற்கு அவசியம் இல்லாத நிலையிலே இந்த கன்மலை செய்யக்கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணி முடியாதவைகள் இருக்கிறது. இலைகள், மரத்திற்கு மரம், இனத்திற்கு இனம், இலைகள் ஒன்று போல இருப்பதில்லை. இந்த மரத்தில் இருக்கிற இலையை போல அடுத்த மரத்தில் இருக்கிற இலைகள் என்ன பண்ணுவதில்லை, இருப்பது இல்லை. ஆண்டவர் தான் அதை எல்லாவற்றையும் படைக்கிறார். அத்தனையும் அவ்வளவு நேர்த்தியாக என் ஆண்டவர் வடிவமைத்து கொடுக்கிறார். பனி துகள்கள் ரெண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்று போல் இருப்பதில்லை. ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக மனிதன் அதற்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத நிலையிலே அவ்வளவையும் என் ஆண்டவர் நிறைவாய் தமது கிரியைகளை செய்து காண்பிக்கிறார். எங்கள் வாழ்க்கையில இந்த 5வது மாதம் அதை அனுபவிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். இந்த 5வது மாதத்தில் அதை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு உதவி செய்யும். சாட்சி சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். அந்த அனுபவத்திற்குள் பிறரை நடத்துவதற்கோ எங்களுக்கு ஒரு கிருபை தாரும் என்ற ஏக்கத்தோடு கர்த்தர் இந்த காலை வேளையிலே பேசுவதை பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. அவருடைய கிரியை முழுமையானது, உத்தமமானது என்பதை நம்முடைய வாழ்க்கையில 3 பகுதிகளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய கிரியை உத்தமமானது, அவருடைய கிரியை முழுமையானது என்பதை நம்முடைய வாழ்க்கையுடைய 3 பகுதிகளிலே ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற முதல் காரியம் 138 சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் பகுதியிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால், எனக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எனக்காக. இப்படி சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து, உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் என்றால் அங்க ஒன்றையும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாவையும் என்றால்
ஒரு காரியத்தையும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய மூளையினால, என்னுடைய திறமையினால வேறு எதையும் நான் செய்ய அவசியமே இல்லாமல் அனைத்தையும் அவரே செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கிரியையை முழுமையாக முதலாவது எந்த ஏரியாவிலே காண்பிக்கிறார் என்று சொன்னால், எனக்காக எது அவசியப்படுகிறதோ, என் வாழ்க்கைக்காக எது முக்கியப்படுகிறதோ அந்த ஏரியாவிலே தமது கிரியையை முழுமையாக எனக்கு இடமில்லாமல் அவரே செய்து முடிக்கிறார். இப்போ சொல்லுங்க விசுவாசமா, பக்கத்தில் பா சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எனக்கு எது அவசியமோ, என் வாழ்க்கையில் எது முக்கியமானது என்பதை அறிந்த அந்த ஏரியாவில் நான் எதையும் செய்ய இடமில்லாமல் அவரே முழுமையாக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு முன்பு மனிதன் வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் முன்பே ஆயத்தமாக்கிட்டார். மனிதனை படைப்பதற்கு முன்பே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அனைத்தையும் அவர் படைத்தார். அந்த படைப்புக்கு வேதம் கொடுக்கிற பெயர் எபிரேயரின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் போதும். உம்முடைய கரத்தின் முதல் அந்த கரத்தின் கிரியைக்கு என்ன தெரியுமா பெயரு? கரத்தின் கிரியை. அல்லேலூயா. வைத்த எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா ஆண்டவர் வச்சார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வச்ச எல்லாமே, ஆண்டவர் செய்கிற கிரியை எல்லாமே பெர்ஃபெக்டானது, முழுமையானது. அதனால தான் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் எப்படி செய்தாரு? நன்றாய் செய்தார். பக்கத்தில் பாருங்க, ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இந்த சூரியன் அன்றைக்கு ஆண்டவர் வச்சார், சூரியத்துக்கு வெளிச்சத்தை வைத்தார். அதை ஒருத்தரும் திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மங்காத, அது அப்படியே தான் இருக்கு. அப்படிதானே? நட்சத்திரத்தை வைத்த போது அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பெர்ஃபெக்டா போய் கொண்டிருக்கிறது. மனிதனும் தேவன் படைத்தவைகள், உண்டாக்கி வைத்தவைகள் ஒன்றையும் அரைகுறையாக ஆண்டவர் வைக்கல. உங்களை என்னை அது அரைகுறையா வச்சாரா? இல்லை, முழுமையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மனிதன் தான் முழுமையா வச்சதை கெடுத்துட்டான். மனிதன் தான் முழுமையா வச்சதை என்ன பண்ணிட்டான்? கெடுத்துட்டான். அப்ப நல்ல கவனிங்க, தேவன் சரியா தான் வச்சாரு, மனிதன் தான் கெடுத்தான். கர்த்தர் எனக்காக பூரணமாக செய்கிற இன்னொன்று 106 சங்கீதம் 21வது வசனம். சங்கீதம் 106:21. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும். நல்ல கவனிங்க, எகிப்திலே பெரிய கிரியைகளை கண்டார்கள். இந்த கன்மலையினுடைய பெரிய கிரியையை அவருடைய ஜனங்களுக்காக செய்தார். இந்த முறை எகிப்திலே பாவ கட்டிலிருந்து மனிதனை விடுதலை செய்வதற்காக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாக செய்தார். மிக முக்கியமாக மனிதனுக்கு செய்தது, அவன் ஆத்துமா கட்டப்பட்டிருக்கும் போது சாபத்தின் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்னேற்பாடு சரியாக இருந்தது. மனிதனை பலிகளை கொடுத்து பார்த்தார், மனிதனுக்கு காணிக்கைகளை கொடுத்தார். அவன் செய்த தவறுகளிலிருந்து மன்னிப்பை பெறுவதற்காக அதை உண்மையாக செய்தபோது மன்னிப்பு கிடைத்தது. ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை. கடைசியில் என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரையே
பலியாக்கினார். இயேசுவின் மூலம் மன்னிப்பும் கிடைத்தது, இயேசுவின் மூலம் விடுதலையும் கிடைத்தது. எபிரேயர் 10 அதிகாரம் 1-14 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஏராளமான பலிகள் இருந்தது. ஆனால் அந்த பலிகளிலே அவைகளை செலுத்துகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த முடியவில்லை அந்த பலிகளினாலே. ஆனால் இயேசு பலியான போது 14 வாசிங்க. எபிரேயர் 10 அதிகாரம் 14 வாசிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நல்ல கவனிங்க. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, என் ரட்சிப்புக்கென்று நீர் செய்து வைத்தது பூரணமாக செய்து, அது கூட நான் எதையும் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்வுக்கு தேவையானதை பூரணமாக சரியாக வைத்தார். ஆன்மாவினுடைய விடுதலைக்கு தேவையானதை பூரணமாக சரியாக வைத்தார். ஆன்மாவின் விடுதலைக்கு சரியாக வைத்தார், சம்பாதித்து வைத்தார். அதோடு கூட நிறுத்தல. ஏசாயா 26 அதிகாரம் 12 வாசிங்க. ஏசாயா 26:12. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. வாழ்வுக்கு தேவையானதை ஏற்கனவே வைத்தீர், ரட்சிப்பிற்கு தேவையானதை வைத்தீர். ஆனால் நான் இன்னொரு நாள் சந்திக்கிற சூழ்நிலை, சந்திக்கிற ஆட்கள் நாளுக்கு நாள் வித்தியாசமாக இருக்கிறதே என்று சொன்னால், ஆண்டவர் சொல்வார், நான் கிரியை செய்கிற தேவன். ஆகவே ஒன்று செய், உன்னுடைய கிரியைகளை நான் நடத்தும்படி எனக்கு இடம் கொடு. உன்னுடைய கிரியைகளை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? நம்ம கிரியை நடத்த நம்மளே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் நடத்தும்படி எனக்கு என்ன பண்ணு, இடம் கொடு. நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கிரியைகளையும் கிரியை செய்கிற கண்மலையானவர் நமக்காக நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய கிரியைகளை நடத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். என் கிரியைகளை நானே நடத்தாதபடி என் கிரியைகளை நீங்கள் நடத்துவதற்கு இப்போ நான் இடம் கொடுக்கிறேன். சிலர் இன்னும் மனதில் அது எப்படி நடக்கும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். அதை அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எனக்காகவும் கிரியை செய்கிறீர், என்னுடைய கிரியையை எனக்காகவும் நீர் நடத்தி காட்டுகிறீர். தேவன் அவர் கிரியைகளை நடத்தின பொழுது இஸ்ரவேலுக்கு நன்மை இருந்தது, வெற்றி இருந்தது. எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடும், அவரே பார்த்து கொள்வார் என்று சொல்லி தங்களுடைய அலுவல்களை தாங்களே நடத்த நினைத்த என்னைக்கு நினைச்சாங்களோ அன்றிலிருந்து பிரச்சனையை தவிர வேறு ஒன்றையும் அவங்க பார்க்கல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதான் நடக்குது. நாங்களே பார்த்துக்கிறோம், ஆண்டவர் எங்களை ரட்சித்துட்டார், சரி இனி எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம், அவரை விட்டுட்டோம். இன்னைக்கு பிரச்சனையை தவிர நாம் என்ன பண்ணல, வேற ஒன்றையும் பார்க்கல. அது வரைக்கும் ஆண்டவர் நல்லா நடத்திட்டு வந்தார். என்னைக்கு ஒரு ராஜாவை கொடும், அந்த ராஜா எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார், எங்களுடைய அலுவல்களை நாங்களே நடத்தி கொள்ளுகிறோம் என்று நினைத்தார்களோ அன்றைக்கு பிரச்சனையை தவிர வேறு ஒன்றுமில்லை. கவனமாய் கவனிங்கள். ஆண்டவரே, அவரே வந்து நம்மகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நம்முடைய கிரியையை அவர் எடுக்க மாட்டார். பதில் சொல்லுங்க. அவரே வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நம்முடைய கிரியைகளை அவர் எடுக்க மாட்டார். அவருடைய கையிலே நாம் கொடுக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை படைப்பதை போல
நம்முடைய வாழ்வுக்கு போட்டிருக்கிற திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு போட்டிருக்கிற செயல்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் வைத்திருக்கிற கிரியைகள், அதையும் அவரிடத்தில் முழுமையாக படைப்பதற்கு என் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இவர் ரட்சித்த உடனே நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் ரட்சித்து விட்டார், இனி மீதியெல்லாம் நான் பார்த்து கொள்ளலாம், இனி மீதியெல்லாம் நாம் பார்த்து கொள்ளலாம், ரட்சித்துட்டாரு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அதை விரும்பவில்லை, ஒரு நாள் கர்த்தர் அதை விரும்பவில்லை. என்னுடைய கிரியையை தம்முடைய கிரியையாக எடுத்து கிரியை செய்கிற ஒரு கன்மலை உண்டு என்பதை இந்த 5வது மாதத்தில் நீங்கள் பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்காக அவர் பரீட்சை எழுத மாட்டார். பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்காக அவர் பரீட்சை எழுத மாட்டார். படித்ததை ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். படிக்கலைன்னா கொண்டு வர மாட்டார். படிச்சிருந்தா படித்ததை என்ன பண்ணுவார்? ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல சூழ்நிலைகள் உண்டு. அதில் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். கிரியை செய்கிற கன்மலை, இவனுடைய கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்தீர். ஏன்? அந்த யோபு, என் கிரியை நான் உம்மிடம் தருகிறேன், உம்மை மட்டும் நம்பி உம்மால் மட்டும் நடத்தப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நினைத்த போது கர்த்தர் பார்த்தார், நீ செய்ப்பா, நான் பொறுப்பெடுக்கிறேன், நீ செய்ப்பா, நான் பொறுப்பெடுக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக்குவேன். அவன் கைகளின் கிரியையை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார். சொல்றது யார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லல, பிசாசு சொல்றான். சொல்றது யாரு? ஆண்டவர் சொல்லல, பிசாசு சொல்றான், சாத்தான் சொல்றான். ஆண்டவரே, நீர் அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறீர் என்று பிசாசு கூட குறை சொல்ல முடியாதபடி தேவன் நிரூபிக்க விரும்புகிறார். நம்முடைய கிரியையை நாம் எடுத்து நடத்த அல்ல, அவருக்கு நம்முடைய கிரியை எடுத்து நடத்த இடம் கொடுக்கும்படி இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் பணிவாய் கேட்கிறேன். அவன் கர்த்தரை நம்பி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார், 100 மடங்காய் கர்த்தர் பலன் தருகிறார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 15ஆவது அதிகாரம் 10வது வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நானே பிளான் போட்டு என் ஆசைக்காக எல்லாவற்றையும் நானே போட்டு கடைசியில கர்த்தரிடத்தில் வருவதில்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நானே பிளான் போட்டுட்டு நானே ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் நானே செய்துட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட வருவதல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே அவரிடத்தில் அர்ப்பணிக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவரிடத்தில் அர்ப்பணிக்கணும், அவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். அவருடைய நடத்துதல், அவருடைய கிருபை, அவருடைய பொறுமை அனைத்தையும் பெற்று கிரியை செய்கிற ஒரு கன்மலை இருக்கிறது. அவர் எப்படி செய்வார் தெரியுமா? நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நெகேமியா 13:14. என் தேவனே, என் தேவனே, என் தேவனுடைய ஆலயத்துக்கு
ஆலயத்துக்காகவும் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். கர்த்தருடைய பிள்ளை செயல்படுகிறதான இடத்திலே ஆண்டவர் செய்கிற வேலை ஒன்று. பிள்ளை செய்த வேலையை பிசாசு குலைத்து போடாதபடி என் தேவன் பாதுகாக்கிறார். வேறு ஒரு ஆள் குறுக்கே வராமல் பாதுகாக்கிறார். ஆகவே தான் சத்துரு சொல்லுகிறான், நீர் அவனை வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர். சங்கீதம் 90 சங்கீதம் 17 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். போதும். தம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தின் கிரியைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்து எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால், கைகளின் கிரியைகளை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளுடைய கிரியைகளை ஆரம்பிக்கும் முன்பாகவே உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து எங்களுக்காக எங்கள் கிரியைகளை நடத்தி வருகிற கண்மலையாய் இருப்பீராக. நம்முடைய ஆண்டவரிடம் எப்போ வருவோம் நாம தெரியுமா? பிரச்சனை போய் கடைசிக்கு போயிருக்கும். பிரச்சனை எல்லாம் நம்மளும் உருண்டு பரண்டு எல்லாம் ட்ரை பண்ணி பிரச்சனை கடைசிக்கு போயிருக்கும். அப்போ தான் நம்ம எங்கே வருவோம்? தேவ சமூகத்துக்கு வந்து அப்போ தான் ஜெபம் வரும். அப்போ தான் வேத வாசிப்பு என்ன பண்ணும்? வரும். எப்போ பிரச்சனை முத்தி கடைசிக்கு போயிடுச்சு. நல்லா கவனிங்க. அப்படி இல்லைப்பா, நீரே நடத்துவதற்கு தினந்தோறும் என்னை நடத்த, என் கிரியைகளை நடத்த உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணுவார்? பிரச்சனையே வராமல் செய்ய மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் பெர்ஃபெக்டாக செய்யும்போது பிரச்சனையே வராமல் செய்ய மாட்டார். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட வந்தால் பிரச்சனையே வராது. பிரச்சனையே வராமல் ஆண்டவர் பெர்ஃபெக்டாக செய்ய மாட்டார். இஸ்ரவேலை வனாந்திரத்தில் ஆண்டவர் நடத்தினார். எத்தனை பிரச்சனைகள் அவங்க சந்தித்தாங்க வனாந்திரத்தில், எத்தனை பிரச்சனை. அந்த பிரச்சனையின் நடுவிலும் சொல்யூஷன் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உங்கள் பிரச்சனையிலும் ஆண்டவர் தருகிற சொல்யூஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் பிரச்சனைகளுக்கு கொடுக்கிறதான பரிகாரம் இருக்கு. அதை போல வேறு யாரும் பரிகாரத்தை உங்களுக்கு தரவே முடியாது. இயேசு அதை தந்திருப்பார். நெருக்க நேரத்தில் எந்த திசையில் போக வேண்டும் என்று கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை இருக்கு, அது பெர்ஃபெக்டா இருக்கும். பக்கத்தில் பா சொல்லுங்க, நெருக்க வேளையில் எந்த திசையில் போகணும்னு சொல்லி ஆண்டவர் தருகிற ஆலோசனை பெர்ஃபெக்டா இருக்கும். நம்முடைய வேலைகளை செய்யும் போது 1000 கேள்வி நமக்கு வருது. நம்முடைய வேலை, நம்முடைய காரியங்களை நடக்கும்போது மனதில் என்ன பண்ணுது? 1000 கேள்விகள் நமக்கு வருகிறது. எல்லாரும் என்ன கேள்வி வரும்? அதில் நிறைய கேள்வி என்ன தெரியுமா? வேதத்தை வாசித்து தானே நான் செய்தேன், வேதத்தை வாசித்து தானே நான் செய்தேன், கர்த்தரை நம்பித்தானே செய்தேன், உபவாசம் பண்ணி தானே செய்தேன், ஏன் இப்படி வருகிறது? 1000 கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் தேவன் தருகிற பதில் என்ன தெரியுமா? என் பதில் பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் தருகிற பரிகாரம் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய அனைத்தையும் கர்த்தர் முழுமையாக்குவீராக, பூரணப்படுத்துவீராக. ஏனென்றால் அவருடைய கிரியை பூரணமானது, அவருடைய கிரியை உத்தமமானது. எல்லாரும் முழங்கார் படைகிறோம். டைம் ஆயிட்டு. ஆண்டவர் 3 விதத்தில் 3 பிரிவாக அவருடைய கிரியைகளை பிரித்து செய்கிறதை பார்க்கிறோம். முதலாவது, அவருடைய கிரியை நிகரற்றது, இணையற்றது.
அவருடைய கிரியைக்கு ஒப்பானது வேறு ஒன்றுமில்லை. ரெண்டாவது, அவருடைய கிரியைகள் அதிசயமானது. மூன்றாவது, அவருடைய கிரியை உத்தமமானது. அவருடைய கிரியை பூரணமானது, முழுமையானது, உத்தமமானது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே 3 பகுதிகளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை முதலாவது பகுதியில் அந்த காலை வேளையிலே பார்த்தோம். எனக்காக அவர் கிரியை செய்பவர். நம்முடைய கிரியைகளை நாமே செய்யாமல் நம்முடைய கிரியைகளை நடத்த அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா பிரச்சனையெல்லாம் போய் கடைசியில் போய் ஆண்டவர்ட்ட இல்லை, ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பாகவே தேவனுடைய ஆலோசனையை கேட்கணும். தேவனுடைய நடத்துதலை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்ட ஆண்டவரே, என் காரியத்தை, என் கிரியெல்லாம் நீங்களே நடப்பீங்கன்னு அவருடைய கரத்திலே கொடுப்போமானால் அவர் நமக்காக கிரியை செய்த ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, இது வரைக்கும் என் கிரியையை நானே எடுத்து நடத்தி பார்த்து தோல்வியை தான்ப்பா சந்தித்தேன். இன்றைக்கு என் கிரியை அல்ல, எந்த ஒரு காரியத்தை நான் செய்தாலும் முதலாவது உம்முடைய ஆலோசனை கேட்பேன். என் ஆசையெல்லாம் நினச்சி எல்லாம் பண்ணிட்டு, என் விருப்பத்தை எல்லாம் திட்டம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு நான் கடைசியாக இடத்துல வருவதில்லைப்பா. துவங்கும் முன்பாகவே உம்மிடத்தில் ஆலோசனை கேட்பேன். உம்முடைய நடத்துதலுக்காக நான் காத்திருப்பேன். என் கிரியைகளை நீர் பூரணமாய் நடத்த உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என் கிரியைகளை இனி நீங்க நடத்தணும். நீர் நடத்த விரும்புகிறீர், நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக ஒரு கன்மலையானவர் இருக்கிறீர். அந்த கன்மலையினுடைய கிரியை உத்தமமானது என்பதை இந்த காலை வேளையில எங்களோடு கூட பேசினீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த கன்மலை எங்களுக்காக கிரியை நடப்பிக்கிறவர். எங்கள் கிரியைகளை நாங்களே நடப்பிக்காதபடி எங்கள் கிரியைகளை நடத்துவதற்கு உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க எதிர்பார்க்கிறீர். இன்றைக்கு அதற்காக ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இனி எந்த ஒரு காரியத்தை துவங்கும் முன்பு உம்மிடத்திலே ஆலோசனை கேட்க, உம்முடைய நடத்துதலுக்காக காத்திருக்க, தங்கள் கிரியைகளை தேவன் நடத்துவதற்கு அப்பா அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க தீர்மானித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய கிரியைகளை நீர் எடுத்து நடத்துவீராக, ஒரு ஜெயத்தை தருவீராக. கன்மலையானவர் உம்முடைய கிரியை பூரணமானது, உத்தமமானது என்பதை எங்க பிள்ளைகள் கண்டு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தார். வந்த ஒவ்வொரு வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.